பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. அது உள்ளபடியே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளும் இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் தொடர்ச்சியாக திமுக அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை, திமுக அரசு செய்யும் தவறுகளை சுட்டி காட்டும் போது தான் அது மக்களுக்கு போய் சேருது. மற்றபடி அவரை தவிர பாஜகவில் உள்ள யார் திமுக அரசுடைய தவறுகளை பற்றி பேசினாலும் அது அந்தளவுக்கு எடுபடுறதே இல்லை. நம்ம அதை நேரடியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிலும் பெரும்பாலும் எல்லாருமே ஒரு அறிக்கை தந்துட்டு அவங்க பாட்டுக்கு ஒதுங்கிக்கிறாங்க. அறிக்கை எல்லாம் எத்தனை பேர் படித்து அது எத்தனை பேர் போய் சேரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது. ஸோ அந்த வகையில் தான் திரு அண்ணாமலை அவர்கள் மாதிரி சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய அளவில் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ப்ளஸ் அவருடைய வார்த்தைகள் தொடர்ச்சியாக மக்கள் விரும்பி கேட்குறாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினா தான் திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியாவது உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வியை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம போடணும்னு நினச்சோம். அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் நான் அதை பற்றி விளக்கி சொல்கிறேன். நிர்வாகிகள் கூட்டத்தில் உங்களை சுற்றியே ஏராளமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? விடுங்கன்னு அரசியல் இதெல்லாம் இருக்கிறதா? 4 பேர் நல்லவன் சொன்னா 4 பேர் கெட்டவன் சொன்னா. பழனிசாமி ஒரு தற்கூரி, அவருக்கு முதலமைச்சராக தகுதி இல்லைன்னு ஏற்கனவே நீங்க விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இப்ப அவருக்கு ஆதரவு சொல்றீங்க. அப்ப தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு அண்ணா ஒரு நிமிஷம், நான் இந்த கட்சியினுடைய தொண்டங்கண்ணா, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். தலைவர் அப்புறம். பழனிசாமி ஒரு தற்குறி அப்படின்னு நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. யார்? பத்திரிகையாளர். இந்த கேள்வி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதாவது எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை விமர்சனம் செய்தது உண்மை, அதை நான் மறுக்கலை. அரசியலில் இது எல்லாமே சகஜம். நம்ம இதற்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம், இனிமேலும் பார்க்க போகிறோம். அதில் எல்லாம் எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது. ஆனால் ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை எப்படி வைக்கணும்? கடந்த காலங்களில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியையும் அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களையும் நீங்கள் விமர்சித்து பேசியிருக்கீங்க. இப்போ அவங்களுடைய கூட்டணின்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்களுடைய வெற்றிக்காக நான் போராடுவேன்னு சொல்கிறீங்க, உழைக்கணும்னு சொல்கிறீங்க. இது எப்படி சரியாகும் அப்படின்னு கேள்வியை முன் வச்சா அது சரியான பதம். அதை நம்ம ஒத்துக்கலாம், கரெக்டான கேள்வி அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனால் இங்கே அந்த பத்திரிகையாளர் என்னென்னு கேள்வி கேட்குறாரு. பழனிசாமி ஒரு தற்குறி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை இழிவுபடுத்துவது யார்? அந்த பத்திரிகையாளருக்கு அந்த உரிமையை கொடுத்தது யார்? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு? சரி, இதே மாதிரி ஸ்டாலினை பற்றி வைகோ பேசியிருக்கார். ஸ்டாலின்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட தகுதி இல்லாதவர் பேசின வீடியோ இருக்குது. ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். அப்போ இந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு வைகோ கிட்ட போய், சார் நீங்கள் ஸ்டாலின் வார்டு கவுன்சிலராக கூட தகுதி இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ அவருடைய கூட்டணி வச்சுருக்கீங்க, அவருக்கு ஆதரவாக நிற்பேன்னு சொல்கிறீங்க, திமுகவை ஜெயிக்க வைப்பது தான் உங்களுடைய கொள்கைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு எந்த பத்திரிகையாளராவது கேள்வி கேட்க முடியுமா? ஸ்டாலினுக்கு ஒரு நியாயம், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நியாயமா? எந்த அளவுக்கு நுணுக்கமாக இந்த பத்திரிகையாளர்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர், அவரை இழிவுபடுத்தி ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார். அந்த அண்ணாமலை அந்த விஷயத்தை பேசுனது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அந்த விஷயத்தை இவர் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது, பத்திரிகையாளர் தர்மம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எப்படி அந்த கேள்வியை கேட்கணும்னு இருக்கு இல்லையா? அதற்கு தான் நான் ஸ்டாலின் உதாரணத்தையும் எடப்பாடி பழனிசாமி உதாரணத்தையும் சொல்கிறேன். ஏன் வைகோ கிட்ட அந்த கேள்வியை கேட்கல? நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு நடுவில் மட்டும் இதெல்லாம் நடந்த மாதிரியே பேசுகிறீங்க? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவும் திமுகவும் சண்டை போட்டது இல்லையா? திருமாவளவன் கருணாநிதி விமர்சித்தது இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக விமர்சித்ததே கிடையாதா? கருணாநிதி விமர்சித்ததே கிடையாதா? திமுகவும் காங்கிரஸும் சண்டை போட்டது கிடையாதா? 2 பேரும் மாற்றி மாற்றி கேவலமாக விமர்சித்தது கிடையாதா? இதெல்லாம் கூட பழசுங்க. நம்ம 2017 இவங்கெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க. நம்ம அதெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களெல்லாம் நம்ம மறந்துருப்போம். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக கமலஹாசன் ஒருத்தர் வந்தார், டார்ச் லைட்டை வீசி டிவியெல்லாம் உடைச்சாரு. கருணாநிதியை அவமானப்படுத்துவதற்கு ஸ்டாலின் என்ற பெயரை சொன்னால் போதும் அப்படின்னு மேடையில் பேசி கைத்தட்டலாம் வாங்கினாரு. அவர்கிட்ட கேட்கலாமே இந்த கேள்வியை. சார், கருணாநிதியை அவமானப்படுத்துறதுக்கு ஸ்டாலின் அப்படிங்கிற பேரை சொன்னாலே போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, இன்றைக்கி அதே ஸ்டாலின் கூட போய் நிற்கிறீங்களே, கேட்டாங்களா யாராவது?
அப்போது இந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவர் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் வேறு விஷயம். புரோட்டோக்கால் படி அவர் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர். இந்தியாவுடைய அந்த புரோட்டோக்கால் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அது ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் எப்படி பேசலாம்? இப்படி இதை எல்லாரும் கடந்து போகிறாங்க. ஏன்னா அது ஹீட் ஆஃப் தி மூமெண்ட். அந்த மூமெண்ட்டில் அண்ணாமலை அவர்களுக்கு பதில் சொல்கிறது தான் முக்கியமாக இருக்குமே தவிர அவர் எப்படி இந்த கேள்வியெல்லாம் கேட்டாருன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரம் இப்படி தான் இருக்குது, பத்திரிகை தர்மம் இப்படி தான் இருக்குது. திமுகவுக்கு ஆதரவாகவும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாகவும் செயல்படுவது மட்டும்தான் தமிழகத்துடைய பத்திரிகை தர்மம். நியாயமாக பார்த்தா இந்த பத்திரிகையாளர் யார், எந்த சேனலு இல்லை எந்த நியூஸ் பேப்பரு இப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து அவரை கண்டித்து இதை ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாற்றிருக்கணும். நீங்கள் கேள்வி கேட்டால் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கேட்கணும். அதுதான் பத்திரிகை தர்மம். இங்கே இழிச்சிட்டு செட்டிங் பண்ணி முதலமைச்சர் ஜெர்மனி போகும்போது அவர் கேள்வி அவங்க கொடுத்த கேள்வியை மட்டும் கேட்டு அதுவும் வருஷம் மாறாமல் கேட்டு அதற்கும் அவர் பார்த்து பார்த்து பதில் சொல்லி, அதுவே எதிர்க்கட்சியாக இருந்தால் வளர்ச்சி கேள்வி கேட்கறது. ஒரு கேள்வி முடியறதுக்கு முன்னாடி அடுத்த கேள்வி, அந்த கேள்வி முடியறதுக்கு முன்னாடி அடுத்த கேள்வி, போட்டுட்டு கேள்வி கேட்கறது. சீமான்ட்ட அப்படி கேள்வி கேட்பாங்க, அண்ணாமலைகிட்ட அப்படி கேள்வி கேட்பாங்க, எடப்பாடி பழனிசாமிகிட்ட அப்படி கேள்வி கேட்பாங்க. ஆனால் ஸ்டாலின்னா மட்டும் வரிசைப்படி ABCD இப்படி வரிசைப்படி கேள்வி கேட்குறதா? கேவலமாக இல்லையா மீடியாவுக்கு? இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அண்ணாமலை அவர்களுடைய அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த கேள்வியை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஸோ இதை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா இந்த கேள்வி கண்டிப்பாக வரும். அண்ணாமலை அவர்களுடைய அந்த இரட்டை நிலைப்பாடு, எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இரட்டை நிலைப்பாடு இருக்கும். நம்ம கடந்த காலத்தில் ஒன்று பேசியிருப்போம், இப்போ நம்ம வேற ஒன்று பேசுவோம். அது எல்லா அரசியல்வாதிக்கும் பொருந்தும், எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தும், பாஜகவுக்கும் பொருந்தும். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது அரசியலில். ஆனால் அண்ணாமலை அவர்கள் 4 வருடமாக இந்த இரட்டை நிலைப்பாடு எடுக்கிற விஷயத்தை தள்ளி போட்டே வந்தார். ஈவன் அந்த கூட்டணி வேண்டாம், நம்ம இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னது கூட பார்த்தீங்க அப்படின்னா அது இது போன்ற ஒரு நம்ம மாற்றி பேச வேண்டி இருக்கும், அது தவறாக போயிடும், அது நம்ம பெரிய விஷயமா இஷ்யூவாக மாற்றிடுவாங்க, இதை வச்சே நம்மளுடைய கிரெடிபிலிட்டியை காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவர் இந்த கூட்டணியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ப்ளஸ் அது போக நிறைய காரணங்கள், இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் இது சரியா தப்பா அப்படிங்கிறதையெல்லாம் பற்றி நம்ம திரும்பவும் பேசுவோம். பட் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அந்த பத்திரிகையாளர் செய்தது மிகப்பெரிய தவறு. அதை கண்டிப்பாக சுட்டிக்காட்டி கண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி.